புரட்சிகள் உருவாவதில்லை, நாம் தான் உருவாக்க வேண்டும். இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருக்க ஒரு வீடியோ என்னன்னா, ஒரு இளைஞன் பிஜேபிக்கு 8 முறை ஓட்டு போட்ட அந்த ஒரு வீடியோ தான். नंबर दूसरा இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா, நம்ம யோகி ஆதித்யநாத் ஆட்சி நடத்தக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான். நாடு முழுக்க நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நடைபெற்றுட்டு இருக்கு. இதில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 13ஆம் தேதி அன்னைக்கு நடந்துச்சு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஃபருக்காபாத் அப்படிங்கிற தொகுதியில் ராஜன் சிங் யாதவ் அப்படிங்கிற 16 வயசு இளைஞன் பிஜேபிக்கு 8 முறை வாக்கு செலுத்தி அது வீடியோவும் எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்கான். அந்த இளைஞன்கிட்ட ஓட்டர் ஐடி கூட இல்லை. ஓட்டர் ஐடி இல்லாமல் ஒரு தடவை ஓட்டு போட்டதே பெருசு. 8 தடவை ஓட்டு போட்டு அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள் அப்லோட் பண்ணியிருக்கான். எலெக்ஷன் கமிஷன் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு? இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். அந்த ஓட் பூத்தில் இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எப்படி அந்த இளைஞன் ஓட்டர் ஐடி கூட இல்லாமல் ஓட்டு போட்டான்? ஆரம்பத்திலிருந்தே எதிர்கட்சிகள் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுதுங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டே தான் இருக்காங்க. அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக தான் எலெக்ஷன் கமிஷனும் செயல்பட்டு இருக்கு. ஓட்டர் ஐடியே இல்லாத ஒரு பையன் பிஜேபிக்கு 8 தடவை ஓட்டு போட்டிருக்கான். இவன் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணனால தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி நாடு முழுக்க எத்தனை தொகுதியில் எத்தனை பேர் இந்த மாதிரி நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க தெரில. இந்தியாவில் தேர்தல் ஜனநாயக முறைப்படி தான் நடக்குதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியையும் இந்த வீடியோ ஏற்படுத்தியிருக்கு. ஆரம்பத்தில் இருந்தே இவிஎம் மிஷின் மேலே பெரிய குற்றச்சாட்டு வச்சிட்டே தான் இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வாக்குப்பதிவுலையும் நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு எதிர்கட்சி தேர்தல் ஆரம்பித்ததுலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க. இங்கே தேர்தல் ஆணையம் முழுக்க பிஜேபிக்கு ஆதரவாக தான் செயல்படுது. ஒவ்வொரு முறையும் பிஜேபி ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு துணை போகும் விதமாக தான் தேர்தல் ஆணையமும் செயல்பட்டு இருக்கு.